ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्री अन्नपूर्णा स्तोत्रम। उर्वी सर्वजनेश्वरी जयकरी माता कृपा सागरी। उर्वी सर्वजनेश्वरी जयकरी माता कृपा सागरी। वेणी नील समान कुंतलधरी नित्यान्नदानेश्वरी। वेणी नील समान कुंतलधरी नित्यान्नदानेश्वरी। साक्षान्मोक्षकरी सदा शुभकरी काशीपुराधीश्वरी। मोक्षकरी सदा शुभकरी काशीपुराधीश्वरी। भिक्षां देहि कृपावलम्बनकरी माता अन्नपूर्णेश्वरी। भिक्षां देहि कृपावलम्बनकरी माता अन्नपूर्णेश्वरी। आदिक्षान्त समस्त वर्णनकरी शंभोस्त्रिग्भावाकरी। आदिक्षान्त समस्त वर्णनकरी शंभोस्त्रिग्भावा। विश्वेश्वरी शर्वरी स्वर्गद्वार कपाट पाटनकरी काशीपुराधीश्वरी। स्वर्गद्वार कपाट पाटनकरी काशीपुराधीश्वरी। भिक्षां देहि कृपावलम्बनकरी माता अन्नपूर्णेश्वरी। भिक्षां देहि कृपावलम्बनकरी माता अन्नपूर्णेश्वरी। चंद्रार्कानलकोटि सदृशी चंद्रांशुबिंबाधरी। चंद्रार्कानलकोटि सदृशी चंद्रांशुबिंबाधरी। चंद्रार्काग्नि समान कुंतलधरी चंद्रार्कवर्णेश्वरी। चंद्रार्काग्नि समान कुंतलधरी चंद्रार्कवर्णेश्वरी। माला पुस्तक पाशशांकुशधरी काशीपुराधीश्वरी। माला पुस्तक पाशशांकुशधरी काशीपुराधीश्वरी। भिक्षां देहि कृपावलम्बनकरी माता अन्नपूर्णेश्वरी। भिक्षां देहि कृपावलम्बनकरी माता अन्नपूर्णेश्वरी। क्षत्रत्राणकरी महाभयकरी माता कृपा सागरी। क्षत्रत्राणकरी महाभयकरी माता कृपा सागरी। सर्वानंदकरी सदा शिवकरी
विश्वेश्वरी श्रीधरी सर्वानंदकरी सदाशिवकरी विश्वेश्वरी श्रीधरी दक्षाक्रंदकरी निरामयकरी काशीपुराधीश्वरी दक्षाक्रंदकरी निरामयकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च पार्वती ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवा शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् बान्धवा शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् वासुदेवेन्द्र योगेन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते। தத்துவ விவேகம் நம்மால் பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது. தத்துவம் என்பது உண்மைக்கும் உண்மையை போல இருக்கின்ற உண்மை அல்லாததற்கும் இடையிலே உண்டான பகுத்து அறிந்து பார்த்தல் விவேகம். அந்த வகையிலே ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இடையிலே உண்டான பகுத்தறிந்து பார்த்தல் உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ளுதல் இங்கே நம்மால் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கப்படுகிறது. ஆத்மாவையும் அனாத்மாவையும் அறிமுகப்படுத்தின குரு அனாத்மாவுடைய விசாரத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப விரிவாக பேசிக்கொண்டு போகிறார். அதுல 2 சரீரங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். அதுல 2 சரீரத்திலே 2வது சரீரத்திலே 17 வஸ்துக்கள் கொண்டது சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்பட்டது. அந்த 17 வஸ்துக்களிலே 10 இந்திரியங்கள் நம்மால் பார்க்கப்பட்டது. ஞானேந்திரியங்கள் 5, அதனுடைய தேவதைகள், அதனுடைய செயல்பாடு. கர்மேந்திரியங்கள் 5, அதனுடைய தேவதைகள், அதனுடைய செயல்பாடு. இதெல்லாம் ரொம்ப விரிவா பார்ப்போம். 5 பிராணனை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தினார். பஞ்ச பிராணாதயா. அதுல நாம் 2 பிராணனை நேற்று பார்த்தோம். வெளியில் இருக்கக்கூடிய வாயு உள்ளுக்குள்ளே வந்தால் அது பிராணன் என்று பார்ப்போம். மூச்சு காற்று என்று பார்ப்போம். அந்த பிராணன் உள்ளே சென்று பல வேலைகளை எல்லாம் செய்ததற்கு பிறகு தேவையில்லாத எல்லா அசுத்தங்களையும் வெளியேற்றுகின்ற காற்றார் வெளியே வந்தால் அதுக்கு பெயர் அபான வாயு என்று பார்ப்போம். அபானன், அபான பிராணன். 3வது பிராணன், இதே பிராணன் 3வது வேலையை ஒன்று செய்கிறது. அது என்னவென்றால் வியானன். வியானன் என்கின்ற ஒரு வேலையை செய்கிறது. அது என்னன்னா அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறிவிட்டது என்றால் அப்போ நல்ல காற்று இருக்கும், நல்ல சக்திகள் எல்லாம் பிறந்திருக்கும், நல்ல ரத்தோட்டம் கிடைத்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவது? இந்த காற்று என்ன பண்ணுகிறது? அந்த நல்ல ரத்தோட்டத்தை எல்லாம், நல்ல காற்றை எல்லாம் ரத்தோட்டத்தோட சேர்ந்து நல்ல ரத்தமாக மாற்றி
தலை முதல் கால் வரை எல்லா பகுதிக்கும் இந்த காற்றானது இரத்தத்தை கொண்டு சேர்க்கிறது, காற்றை கொண்டு சேர்க்கிறது. இது அந்த வியாழனுடைய வேலை. இந்த வேலை நடைபெறவில்லை என்று சொன்னால்தான் நமக்கு ரத்தம் உறைந்து போகிறது, அதனால நமக்கு பல துன்பங்கள் எல்லாம் வருகிறது என்பதை பார்க்க. காற்று உடம்பு முழுக்க வியாபித்திருந்தால் எல்லா அங்கமும் வேலை செய்கிறது. காற்று ஒழுங்கா போய் எல்லா அங்கத்துக்கும் போல அப்படின்னா அந்த அங்கமானது நம்முடைய உடம்புல துண்டிக்கப்படுகிறது, உணர்வு இல்லாமல் போகின்ற காட்சி எல்லாம் பார்க்கணும். இப்ப இந்த வேலையெல்லாம் செய்வது யாரு? இந்த ஞானம் என்கின்ற காற்று. நான்காவது, உள்ள இருக்கக்கூடிய காற்றானது தேவையில்லாமல் வெளியிலிருந்து ஏதாவது நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள் வந்தால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி வெளியிலேயே வைக்கக்கூடிய தன்மை படைத்ததாக உள்ள இருக்கக்கூடிய நான்காவது பிராணன் இருக்கிறது. அது பேர் தான் உதான பிராணன். உதான பிராணன். இந்த உதான பிராணனுடைய வேலை என்னவென்றால், வெளியிலிருந்து ஒரு சிறு துகள் கண்ணிலே விழுந்து விட்டது என்றால் உடனடியாக கண்களில் இருந்து ஜலத்தின் மூலமாக அந்த துகளை வெளியேற்றுகின்ற வேலையை அது செய்கிறது. அதே போல மூக்குல ஏதாவது தேவையில்லாத துகள்கள் உள்ளே நுழைந்தால் உடனடியாக தும்மலின் மூலமாக அது வெளியேற்றுகின்ற காட்சியை பார்க்கிறோம். நாக்குல தெரியாதமா நம்முடைய முடியானது விழுந்து விட்டது என்றால் எப்படி நாம் வாந்தி எடுப்பதன் மூலமாக அதை வெளியேற்றுகின்றோமோ இதெல்லாம் செய்வது யாரு என்றால் இந்த உதான பிராணனுடைய வேலை. கடைசியில ஐந்தாவது பிராணன் ஒன்று இருக்கிறது, அதான் சமான பிராணன். இந்த பிராணனுடைய வேலை என்ன? நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை எல்லாம் ஜீரணம் செய்கின்ற வேலையும், ஜீரணித்த எல்லா உணவையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக எல்லா இடத்துக்கு கொண்டு சேர்ப்பதும், உடலுக்கு போஷாக்கை உண்டு பண்ணுவதும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடிய வலிமையும் கொடுக்கக்கூடியதாக இந்த பிராணன், சமான பிராணன். இந்த 5 வேலைகளையும் காற்றானது செய்கிறது. இது நாம் நினைச்சுக்கிறோம், நான் தான் செய்யறேன்னு நினைச்சுக்கிறோம். நான் தான் சாப்பிடுறேன், நான் தான் தும்முகிறேன், நான் தான் ஜீரணம் செய்கின்றேன், நான் தான் ரத்தோட்டத்தை எல்லாம் கொண்டு சேர்க்கிறேன், என்னால்தான் இவை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நினைக்கிறோம். இவை எல்லாம் அனாத்மாவாக இருக்கக்கூடிய பிராணனுடைய வேலையை தவிர என்னுடைய வேலைகள் இவை அல்ல. இந்த பிராணன் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காது வழியாக, மூக்கு வழியாக இந்த பிராணன் வெளியில இருக்கக்கூடிய வாயு உள்ளே வர வேண்டுமானால் தானாக இந்த மூக்கானது வெளியில இருக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்காது. அதற்கு நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவுடைய சொரூபமானது தேவைப்படுகிறது. அந்த ஆத்மாவுடைய சொரூபம் இல்லை என்றால் மூக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி பார்த்தோம் அல்லவா, கிரானஸ்ய அஸ்வினவ், அஸ்வினி குமாரர்கள் இயங்க மாட்டார்கள். அஸ்வினி குமாரர்கள் இயங்கவில்லை என்றால் வெளியிலிருந்து காற்றானது உள்ளே வராது, சுகந்தம் துர்கந்தம் உள்ளே வராது. அப்போ காற்றானது வெளியில் இருக்கக்கூடிய காற்று உள்ளே வர வேண்டுமானால், உள்ளே செயல்பட வேண்டுமானால் அதற்கு ஆத்மா என்று சொல்லக்கூடிய நான் தேவை. அப்ப நான் இயற்கை விட்டு வேறானவனாக இருக்கின்றேன். நான் பிராணனும் அல்ல, பிராணசக்தியும் நான் அல்ல. என்னுடைய சக்தியை வாங்கிக் கொண்டு பிராணன் இயங்குகிறதே தவிர பிராணனால் நான் இல்லை. இப்ப நாம நினைச்சுக்கிறோம் பிராணன் தான் நான், பிராணன் புரிஞ்சு எனக்கு உயிர் போயிட்டு நினைக்கிறோம். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். பிராணனானது நம்மிடம் இருக்கா இல்லையா என்கின்ற கேள்வி வரும்போது ஆழ்ந்த உறக்கத்துக்கு நாம் போய்விடுகின்றோம். அப்போ நமக்கு பிராணன் இருக்கின்றதா இல்லையா? பிராணன் இருந்தால்தான் நான் இருப்பேன் என்றால் ஆழ்ந்த உறக்கத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, இருந்ததுனால்தான் அத்தனாக்கால எழுந்து கொண்டு வருகிறேன். அப்போ நான் என்று சொல்லக்கூடிய அந்த சுரூபத்துக்கு பிராணசக்தியின் துணை தேவைப்பட்டதா என்றால் இல்லை. உடல் இயங்குவதற்கு, மனதை இயங்குவதற்கு பிராணசக்தி தேவை.
ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன், இருந்தேன், இருக்கிறேன். இப்ப என்ன ஆகிட்டது? அறியாமையினாலே, மோகத்தினாலே பிராணன் தான் நான், பிராணசக்தி தான் நான், பிராணன் போய்விட்டால் எனக்கு உயிர் போய்விடுகிறது என்று நினைக்கின்றோம். பிராணனுக்கு பசிதாகம் வந்தால் எனக்கு பசிதாகம் இருக்கு நினைத்துக் கொள்கின்றோம். பிராணனுக்கு கஷ்டம் ஒன்று வந்திருந்தால் எனக்கு கஷ்டம் நினைத்துக் கொள்கின்றோம். இதையெல்லாம் இதனுடைய தர்மங்களை கொண்டு போய் எந்த தோஷமும் இல்லாத என்னிடத்தை ஏற்றி வைத்து நான் தான் இந்த சக்தி அப்படின்னு நினைக்கிறோம். அதை நிராகரிக்கிறார். அறிவை கொண்டு பிராணனும் நான் அல்ல, ஞானேந்திரியங்கள் நான் அல்ல, கர்மேந்திரியங்கள் நான் அல்ல, பஞ்ச பிராணன் நான் அல்ல. இப்ப 15 சொல்லியாச்சு. இப்ப 2 இருக்கு. மனஷ்ட ஏகம், புத்திஷ்ட ஏகா. அதை என்ன பண்றார்? மனோமய கோஷத்தோட கொண்டு போறார். மனோமய கோஷத்திலும் விஞ்ஞானமய கோஷம் வரும்போது ரொம்ப விரிவான ஆராய்ச்சி எடுத்து போறார். இப்போ இந்த 15 அந்த காரணத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் சொல்லி கொடுத்ததற்கு பிறகு நேரடியாக என்ன பண்றார்? இந்த 2 சரீரமும் தோன்றுவதற்கு எது ஒன்று காரணமோ அந்த சரீரத்துக்கு போயிட்டார். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அப்படின்னு சொன்னார் அல்லவா? அந்த 3வது சரீரமா இருக்கக்கூடிய காரண சரீரத்துக்கு போயிட்டார். இப்ப மாணவன் கேட்கிறான், காரண சரீரம் கிம்? காரண சரீரம் என்று சொன்னீர்களே, அது என்ன? குரு பதில் கொடுக்கிறார். அனிர்வாச்சிய, அனிர்வாச்சிய, அநாதி, அநாதி, அவித்யாரூபம், அவித்யாரூபம், ஷரீரத்வயஸ்ய காரணமாத்திரம், ஷரீரத்வயஸ்ய காரணமாத்திரம், சத்ஸ்வரூப அஜ்ஞானம், சத்ஸ்வரூப அஜ்ஞானம், நிர்விகல்பக ரூபம், நிர்விகல்பக ரூபம், யத் அஸ்தி, யத் அஸ்தி, தத் காரண ஷரீரம், தத் காரண ஷரீரம். காரண சரீரம் என்றால் என்ன? இது மாணவனுடைய கேள்வி. குரு பதில் கொடுக்கிறார். காரண சரீரம் எதற்கு காரணமாக இருக்கிறது? இந்த காரண சரீரம் என்று சொல்லி எதற்கு காரணமாக இருக்கிறது? இந்த காரண சரீரத்திற்கு இங்கே 6 விதமான லட்சணங்கள். இந்த 6 விதமான லட்சணத்தையும் நாம் ரொம்ப விரிவா புரிந்து கொள்வோம். புரியவில்லை என்றாலும் பின்னாடி வர 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 நமக்கு இதனுடைய தர்மங்கள் புரியும். அதனால ரொம்ப புரியவில்லை என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். திரும்ப 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 கேட்பதன் மூலமாக புரியும். 2 சரீரம் இப்போது நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டது. 2 சரீரம் அனாத்மான்னு சொல்லியாச்சு, நான் அல்ல. இந்த 2 சரீரத்திற்கும் காரணமாக எது ஒன்று இருக்கிறதோ, ஸ்தூலத்தை இயக்குவது சூக்ஷ்மம் அப்படின்னு பார்க்கணும். ஸ்தூலத்தை இயக்குவது சூக்ஷ்மம். சூக்ஷ்மத்தை யார் இயக்குகிறார்? சூக்ஷ்ம சரீரத்தை யார் உள்ளே இருந்து இயக்குகிறார் என்றால் அவர்தான் காரண சரீரம். அதை இங்க ஒன்னொன்னா எடுத்துக்கொள்வோம், ரொம்ப விரிவா ஆராய்ந்து பார்ப்போம். ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம், நடுவுல இருக்கக்கூடிய பகுதி. ஷரீரத்வய, துவய என்றால் 2, ஷரீரத்வய என்றால் 2 சரீரம், துவயஸ்ய 2 சரீரத்தினுடைய, 2 சரீரத்திற்கு, ஷரீரத்வயஸ்ய. எந்த சரீரம்? 2 சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். இந்த 2 சரீரத்திற்கும் காரண மாத்திரம், காரணத்தன்மையாக எது ஒன்று இருக்கின்றதோ, காரணமாக எது ஒன்று இருக்கின்றதோ அது காரண சரீரம். 2 சரீரம் தோன்றுவதற்கு, 2 சரீரம் செயல்படுவதற்கு
எது ஒன்று காரணமாக இருக்கிறதோ, காரண மாத்திரமாக இருக்கிறதோ, அது காரண சரீரம். அப்போ காரணம் காரணம் இல்லாமல் காரியம் இயங்காது. சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் காரியம் என்றால் அதற்கு காரணம் யாரு? இந்த சரீரம். ஸ்தூல சரீரத்தினுடைய மூலப்பொருள் என்னன்னு பார்த்தோம். பஞ்ச மகாபூதத்திலிருந்து தோன்றிய பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதம் பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தோம். பஞ்ச மகாபூதமானது பஞ்சீகரணம் ஆகாமல் அபஞ்சீகரணமாகவே சூக்ஷ்மமாகவே இருந்து தோன்றுகின்ற சரீரம் பார்த்தோம். இப்ப இரண்டு சரீரத்திற்கும் பஞ்சபூதங்கள் தான் காரணம் என்றால், இந்த இரண்டு சரீரத்தினுடைய பஞ்சபூதத்துக்கும் காரணமாக இருக்கின்ற காரண பொருள், அந்த காரண பொருளை தான் இங்க காரண சரீரம் சொல்லு. இரண்டு பஞ்சபூதம், ஒன்று சூக்ஷ்ம பஞ்சபூதம், ஒன்று ஸ்தூல பஞ்சபூதம். இந்த இரண்டுக்கும் காரணமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அது காரண சரீரம். சரி, இது முதல் விஷயம். ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம். காரணம் தான் சூக்ஷ்ம சரீரத்திலும் இயங்குகிறது, ஸ்தூல சரீரத்திலும் இயங்குகிறது. காரணம் இல்லைன்னா இந்த இரண்டு சரீரமும் கிடையாது. இரண்டு சரீரமும் காரணத்தால் இயங்குகிறது என்றால் காரணத்துல இருக்கின்ற எல்லா தர்மங்களும் சூக்ஷ்மத்திலும் இருக்க வேண்டும், ஸ்தூலத்திலும் இருக்க வேண்டும். அப்போ காரண சரீரம் என்பது இரண்டு சரீரத்திற்கு காரணமாக இருக்கிறது. சரி, இந்த சரீரமானது இருக்கு இருக்கு என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காரண சரீரமானது ரெண்டு சரீரத்திற்கு காரணமாக இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்கே சொல்லுகிறார். இரண்டாவது எடுத்துக்கொள்வோம். ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம். அதுக்கு அடுத்த ஒரு சொல்லு இருக்கு, அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்த ஒரு சொல்லுக்கு வருவோம். நிர்விகல்பக ரூபம். நிர்விகல்பக ரூபம். விகல்பம் என்றால் வேறுபாடுகள் உடையது. வேறுபாடுகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது விகல்பம். நிர்விகல்பம் என்றால் வேறுபாடுகள் அற்றதாக இருக்கின்ற நிலை. இதே வார்த்தையை பிரம்மனுக்கு கொண்டு போவோம். நிர்விகல்பக ரூபம். எந்த மாறுபாடும் எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு சொரூபம் பிரம்மஸ்வரூபம், நிர்விகல்பக ரூபம்னு அங்கேயே சொல்லுவோம். ஆனா இங்கே காரண சரீரத்துக்கும் இதை கொண்டு வருகிறார். நிர்விகல்பக ரூபம். ரூபம் என்றால் வடிவம். இந்த காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய வடிவமானது மாறுபாடு அற்றதாக வேறுபாடு அற்றதாக இருக்கக்கூடிய நிலை காரண சரீரத்தினுடைய நிலை. இப்போ விதவிதமான வேறுபாடுகளை பார்ப்போம். நம்ம இடத்துல எடுத்துக்கொண்டோம் என்றால் விதவிதமான வேறுபாடுகள் பார்க்கப்படுகிறது. தலை, கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, வாக்கு, கைகள், கால்கள், பெருவாய், சிறுவாய், மனது, அறிவு, விதவிதமான வேறுபாடுகள் எல்லாம் பார்க்க முடியும். விதவிதமான வேறுபாடு, விதவிதமான செயல்பாடுகள், விதவிதமான குணங்கள், இதெல்லாம் வேறுபாடு, விகல்பம். இந்த விகல்பங்கள் எல்லாம் நாம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டோம் வச்சுக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டால் இந்த மாறுபாடுகள் வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறதா என்றால் நம்மால் அதை எதையுமே பார்க்க முடியவில்லை. எந்த வேறுபாட்டையும் ஆழ்ந்த உறக்கத்திலே நம்மால் உணர
உணர முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. நம்மை பொறுத்தமட்டிற்கும் அது கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு நாம் போய்விட்டால் மூச்சு விடுவது தெரிகின்றதா என்றால் இல்லை. துர்கந்தம் சுகந்தம் தெரிகின்றதா என்றால் இல்லை. கண் முன்னாடி உருவங்கள் வந்து நின்றாலும் தெரிகின்றதா என்றால் இல்லை. சீதம் உஷ்ணம் தெரிகின்றதா என்றால் இல்லை. எந்த வேறுபாடுகளையும் நாம் உணர்வது. அப்ப இந்த வேறுபாடுகள்லாம் எங்க போனதுனா, வேறுபாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு இடம்தான், சூக்ஷ்மமான நிலைதான் நிர்விகல்பக ரூபம். அப்ப இவைகள் எல்லாம் போய் எங்க ஒடுங்கிருக்கிறானா, காரண சரீரத்திலே போய் அவை அனைத்தும் ஒடுங்கி விட்டது. மீண்டும் மனம் எழுந்து கொள்கின்ற நேரத்திலே இவை அனைத்தும் மீண்டும் வேறுபாடுகள் எல்லாம் எழுந்து வருகிறது. இப்போ வேறுபாடுகள் அற்ற நிலையாக இருக்கக்கூடிய நிலைதான் காரண சரீரம். வேறுபாடுகள் நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்துருவோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு நாம் வராமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் வேறுபாடு அற்ற நிலையிலே இருக்கின்ற நிலைதான் காரண சரீரம். எதை போல ஒரு விதை மரமாக ஆகி விதவிதமான பயன்பாட்டிற்கு வந்து கடைசியிலே நமக்கு பழத்தை கொடுக்கக்கூடிய நிலை வரைக்கும் மாறுகின்றது என்றால், இதெல்லாம் விகல்பங்கள், வேறுபாடுகள், மாற்றங்கள். இவை எல்லாம் இந்த மாறுபாட்டுக்கு முன்பாக எந்த மாறுபாடும் இல்லாமல் ஒரு விதை ரூபத்திலே இருந்தது அல்லவா? விதைக்குள்ளே அனைத்தும் மறைந்திருந்தது. விதைக்குள்ளே அனைத்தும் மறைந்திருந்தது. எல்லாம் எதையெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் விதைக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய காட்சி பார்க்கணும். ஆனா நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை. மரமாக இருக்கக்கூடியது, பூவாக, காயாக, கனியாக இருக்கக்கூடிய எதுவுமே தெரியவில்லை. அவன் அனைத்தும் விதைக்குள்ளே மறைந்திருப்பதை போல, எந்த விகாரமும் இல்லாமல், விகல்பமும் இல்லாமல் மறைந்து இருப்பதை போல, இந்த காரண சரீரத்துக்குள்ளே அனைத்து வேறுபாடுகளும் மறைந்து இருக்கிறது, ஒடுங்கி இருக்கிறது. எப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்திற்கு நாம் போய்விட்டால், சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் அங்கே போய் ஒடுங்கி இல்லாமல் போய்விடுகிறது. வேறுபாடுகள் அற்றதாக இருக்கின்ற நிலை. அந்த வேறுபாடுகள் எல்லாம் எப்பொழுது மனம் உதயமாகிறதோ அப்பதான் வருகிறது. இல்லை என்றால் அனைத்து வேறுபாடுகளும் அங்கே இல்லாமல் இருக்கின்றது. அதனாலதான் நமக்கு வேறுபாடுகள் வேதனையை கொடுக்கிறது, நிம்மதியில்லா தன்மையை கொடுக்கிறது, வெறுப்பை கொடுக்கிறது, பயத்தை கொடுக்கிறது, நிறைவற்ற தன்மையை கொடுக்கிறது. அதனால என்ன பண்றோம்? வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய நிர்விகல்பமாக மாறுபாடு இல்லாத இடத்துக்கு போயிட்டா, தூங்க போயிட்டா நமக்கு நிம்மதியா இருக்கிறது, தூங்க போகும். இப்ப தூங்க போவதனுடைய நோக்கமே நம்முடைய இந்த வேறுபாடுகள் நமக்கு வேதனையை கொடுக்கிறது. அப்ப இந்த வேறுபாடுகள் எல்லாம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டா, வேறுபாடு அற்றதாக இருக்கின்ற காரண சரீரத்துக்கு போய்விட்டால் நான் ஆழ்ந்த உறக்கத்துல நிம்மதியா இருக்கிறதுனாலதான் அங்க ஓடுவோம், மனசு ஓடுகிறது. நிர்விகல்பக ரூபம் என்றால் வேற்றுமை அற்றதாக, எந்த வேற்றுமையும் இல்லாத ஒரு இடம் காரண சரீரம். ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் நிர்விகல்பக ரூபம். இப்போ நாம முதல் வரிக்கு போவோம். இந்த காரண சரீரத்துக்கு மூன்றாவது விளக்கம் கொடுக்கிறார். அனிர்வாச்சிய. அனிர்வாச்சிய வாச்சியம் என்றால் சொற்கள், நிர்வாச்சியம் என்றால் நிச்சயமாக வெளிப்படுத்துதல், வார்த்தையை வெளிப்படுத்துதல். அனிர்வாச்சியம் என்றால் விளக்க முடியாதது. வார்த்தைகளை கொண்டு இந்த காரண சரீரத்தை விளக்க முடியாது. அனிர்வாச்சிய
காரண சரீரத்தை நம்மால் விளக்க முடியாது. நம்முடைய உதாரணத்துக்கு விதைக்குள்ளே இருக்கின்ற அல்லது விதைக்குள்ளே இருந்த துளிர்கள், செடி, கண்டு, பிறகு மரம், கிளைகள், இலைகள், இதெல்லாம் எப்போ வர்ணிக்கப்படுகிறது, எப்போது நம்மால சொல்ல முடியும், வாக்கியத்தை கொண்டு எப்போது நம்மால் விவரிக்க முடியும் என்றால், எப்பொழுது அவை செயல்பாட்டுக்கு வருகிறதோ, எப்பொழுது ஒரு உருவத்தோட வருகிறதோ, எப்பொழுது ஒரு குணத்தோட வருகிறதோ, அப்பொழுதுதான் நம்மால் வார்த்தையாக விவரிக்க முடியும். பீஜமாக இருக்கக்கூடிய நேரத்திலே, அவ்வியக்த ரூபமாக இருக்கக்கூடிய நேரத்தில், வியக்தம் என்றால் தோன்றிய நிலை, அவ்வியக்தம் என்றால் தோன்றா நிலையிலே எந்த மாறுபாடுகளும் தோன்றாத ஒரு நிலையிலே இருக்கிறது அல்லவா, அதுவே அவ்வியக்த நிலை. அப்போ மாறுபாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு பொருளை நான் வார்த்தையால் விவரிக்க முடியுமா என்றால் முடியாது. அப்போ வார்த்தைகளால் விவரிக்க வேண்டுமானால் அங்கே தோற்றங்கள் இருக்க வேண்டும், குணங்கள் இருக்க வேண்டும், ஒரு செயல் இருக்க வேண்டும். அப்போ நம்மால் சொல்ல முடியும். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனா காரண சரீரத்திலே போய் நாம் ஒடுங்குகின்ற நேரத்தில் நிர்விகல்பம், எந்த வேறுபாடும் மற்றதாக இருக்கின்ற போது நம்மால் அதை வார்த்தையால் எப்படி இருக்கின்றது என்று நம்மால் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஆகினாலே அந்த நிலை அனிர்வாச்சிய. இது முதல் காரணம். அனிர்வாட்சியம் என்பதற்கு வேறுபாடுகள் அற்றதாக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லாம் போய் ஒடுங்கி ஒன்றுமே இல்லாத நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஆகினாலே அனிர்வாட்சியம். அதனால நாம் என்ன சொல்லிடுறோம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனது பிறகு நம்மால வார்த்தையால எதையுமே சொல்ல முடியல. எழுந்து கொண்ட பிறகு நம்ம யார்த்தையாவது கேட்டா நாம் என்ன சொல்றோம், எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம், நன்றாக உறங்கினீர்களா என்றால் நம்மால ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தவோ சொல்ல முடியாது. உறக்கத்தை விட்டு எழுந்து கொண்ட பிறகு அந்த அனுபவம் நம்முடைய மனசுல இருக்கு. அதை ஞாபகப்படுத்தி என்ன சொல்றோம், நன்றாக உறங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன். அப்போ இந்த செயல்பாடு எப்போ வருகிறது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது சொல்ல முடியாது நம்மளால். எப்போது நாம் செயல்பாட்டுக்கு வருவோம் அப்பதான் நம்மால் வார்த்தையாக சொல்ல முடியுதே தவிர வேறுபாடுகள் அற்ற நிலையிலே இங்கே எதுவுமே சொல்லுவதற்கு இல்லை. ஆகையினாலே காரண சரீரம் அனிர்வாச்சியம். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், இப்படித்தான் இருக்கு என்று நம்மால் சொல்ல முடியாது. இருக்கு என்று சொன்னால் அது இல்லாமல் போய்விடுகிறது. இருக்கு என்று சொன்னால் இல்லாமல் போய்விடுகிறது. இல்லை என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்திலே பார்க்கிறோம். ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். 3 உதாரணம் கொடுக்கிறார் இந்த அனிர்வாட்சியத்துக்கு. வேறொரு புஸ்தகத்துல நாம பகல் நேரத்திலே நல்ல வெயில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, வெட்ட வெளிச்சமாகக்கூடிய நேரத்திலே வீதியிலே நடந்து போகிறோம். நாம் நடந்து போகின்ற சாலையிலே தூரத்தை நம் கண் பார்க்கின்ற அளவை உண்டான இடத்திலே பார்த்தால் ஒரு வெள்ளி காசானது கீழே விழுந்து கிடக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். உடனடியாக நம்முடைய கண்ணானது பார்த்த காரணத்தினாலே உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு விடலாம் என்கின்ற எண்ணம் வருகிறது. கையில் இருக்கக்கூடிய கைக்குட்டையை கொண்டு போய் கீழே போடுவதை போல போட்டு அந்த பொருளை எடுத்து, இப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷம், வெள்ளி காசு கிடைத்து விட்டது அப்படின்னு நம்முடைய எல்லா வேலையும் முடித்து விட்டு நேர அந்த கைக்குட்டையை எடுக்கவே இல்லை, வெளியில நேர வீட்டுக்கு கதவை எல்லாம் சாத்தி விட்டு இந்த கைக்குட்டையை நாம் திறந்து பார்த்தா அது வெறும் காகிதம்.
எதனுடைய காகிதம் என்றால் நாம் குடிக்கக்கூடிய சோடா மூடியில இருக்கக்கூடிய காகிதமானது, வெள்ளை காகிதமானது கீழே விழுந்து கிடைக்கும். அது அந்த வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் பட்ட போது அது பின்ன ஆரம்பித்து அது நமக்கு வெள்ளியை போல நமக்கு தெரிந்தது. இப்போ நம்முடைய அனுபவத்துல அது வெள்ளியாக தெரிந்தது. நாமும் வெள்ளி காசுதான் என்று எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். எதுவரைக்கும் அது வெள்ளி காசாக நமக்கு தெரிந்தது? உண்மையை பார்க்காதவரை. அப்ப அது வரைக்கும் நாம் என்ன சொல்லலாம்? வெள்ளி காசு இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, இதை வார்த்தையா சொல்லியாச்சு, வெள்ளி காசு இருந்து. அப்ப உண்மையா இருக்கா அப்படின்னா ஆராயாதவரை உண்மையா இருக்கு. எப்போது நான் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டேனோ அங்கே வெறும் காகிதம் தான், வெள்ளை காகிதம் தான் இருக்கிறதே தவிர அங்கே வெள்ளி என்பது இல்லை. அதே போலதான் காரண சரீரமானது அறிவை கொண்டு ஆராயாத வரைக்கும் உண்மையை போல இருப்பதை போல இருக்கும். ஆராய்ந்து பார்த்து விட்டால் அது இல்லாமல் போகிறது. ஆகையினாலே இதை இருக்குன்னு சொல்ல முடியாது, இதை இல்லைன்னு நிராகரிக்க முடியாது. இப்ப என்ன சொல்றதுனா, இருப்பதை போல் இருக்கிறது, அறிவு கண் கொண்டு பார்த்து விட்டால் இல்லாமல் போகிறது. ஆகையினாலே இதை நாம் இப்படித்தான் இருக்கே என்று நம்மால் வார்த்தையாக நிர்ணயம் செய்ய முடியாது, அறிவை கொண்டு நிர்ணயம் செய்ய முடியாது. ஆகையினாலே அனிர்வாச்சியம், காரண சரீரத்தை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்துக்கு வரணும், இல்லை என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்துக்கு வரக்கூடாது. ஆனால் நம்ம அனுபவத்துக்கு இருக்கிறது, அறிவு கண் கொண்டு பார்க்கும்போது இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப என்ன பண்ணுவது? அது நாம அனிர்வாச்சியம், வார்த்தையாக விவரிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது சத்தியம் என்று சொல்ல முடியாது, அசத்தியம் சொல்ல முடியாது. அதான் சத் அசத் விலட்சணம் ஆத்மா. இது மூன்றாவது. ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் நிர்விகல்பக ரூபம். மூன்றாவது அனிர்வாச்சிய. நாலாவது அனாதி. அனாதி அனாதி என்றால் இது யார் ஒருவராலும் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. ஸ்தூல சரீரத்திற்கு காரணம் சூக்ஷ்ம சரீரம்னு பார்ப்போம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணம் காரண சரீரம்னு பார்ப்போம். இப்ப காரண சரீரத்தை யார் தோற்றுவித்தா? காரண சரீரம் எங்கிருந்து தோன்றியது? யார் இந்த காரண சரீரத்தை படைத்தார்கள்? ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார், அனாதி. இது எப்பொழுது தோன்றியது என்று தெரியாது. என்னுடைய உண்மையான தோற்றம் எப்பொழுது என்று தெரியாது என்பது காரணம். இரண்டாவது, இது யாராலும் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அனாதி. ஆதி என்றால் துவக்கம், அந்தம் என்றால் முடிவு. இது அனாதி, யாராலும் தோற்றுவிக்கப்பட்டதும் அல்ல, இது எப்பொழுது தோன்றியது என்றும் தெரியாது. அதனால்தான் பிரம்மஸ்வரூபத்திற்கும் இதே லட்சணம் கொண்டு போகும். பிரம்மஸ்வரூபத்திற்கும் அனாதி என்கின்ற ஒரு லட்சணம் இருக்கிறது. அதே போல பிரம்மஸ்வரூபத்திற்கு அனிர்வாச்சியம் என்கின்ற ஒரு சுரூபம் இருக்கிறது. பிரம்மஸ்வரூபத்துக்கு நிர்விகல்பக ரூபம்னு சுரூபம் ஒரு லட்சணம் இருக்கிறது. இங்கே பிரம்மஸ்வரூபமும் அனாதி, காரண சரீரமும் அனாதி. இப்ப அனாதி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பிரம்மஸ்வரூபம் அனாதி அப்படின்னு சொல்லிட்டா பிரம்மஸ்வரூபத்துக்கு அந்தம் கிடையாது, ஆதி அந்தம் கிடையாது. ஆனால் இந்த காரண சரீரத்திற்கு அனாதிங்கிற லட்சணம் இருக்கிறது. எப்பொழுது தோன்றியது என்று தெரியாது லட்சணம் இருக்கிறது. ஆனால் அந்தம் என்பது உண்டு. இதற்கு முடிவு என்பது கட்டாயம்.
முடிவு என்பது கட்டாயம். அனாதி எடுத்துக்கலாம். எப்பொழுது நமக்கு கனவு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? கனவு எப்பொழுது தோன்றியது என்று நம்மால் சொல்ல முடியுமானா என்றால் முடியாது. அது அனாதி. எப்பொழுது தோன்றியது சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு அந்தம் உண்டா என்றால் உண்டு, முடிவு உண்டா உண்டு. எப்பொழுது நான் கனவிலிருந்து விழித்துக் கொண்டு விட்டேனோ அப்பொழுது அந்த தோற்றத்துக்கு ஒரு அந்த முடிவு என்பது உண்டு என்பதை இந்த காரண சரீரம் எப்பொழுது தோன்றியது, முதல்ல எப்பொழுது தோன்றியது தெரியாது. இந்த 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 வார்த்தை தான் காரண சரீரம் எப்பொழுது முதல்ல தோன்றியது என்று தெரியாத காரணத்தினால் என்ன பண்றோம்? முதல்ல எப்பொழுது நான் தோன்றினேன் தெரிய வேண்டும், எப்பொழுது முதல்ல இது படைக்கப்பட்ட தெரிய வேண்டும் என்று நாம் என்ன பண்றோம்? தவறாக இல்லாத ஒரு பொருளை எப்பொழுது தோன்றியது என்று தேடிக்கொண்டே பாம்பிலே கயிற்றிலே பாம்பை எப்பொழுது பார்த்தேன் அம்மா சொல்ல முடியுமானா? எப்பொழுது கயிற்றிலே பாம்பு பார்க்கப்பட்டது, எப்பொழுது சிப்பியிலே முத்து பார்க்கப்பட்டது, கிளிஞ்சலிலே வெள்ளி எப்படி பார்க்கப்பட்டது முதல்ல சொல்ல முடியுமானா? காணல்ல எப்படி நீர் பார்க்கப்பட்டது முதல்ல எப்படி பார்க்கப்பட்டது? தோன்றியது உண்மையானா? ஆதி. யாரும் அதை தோற்றுவிக்கவில்லை, அதற்கு துவக்கமும் கிடையாது. அதே நேரத்திலே தோற்றம் இல்லாத, அதே நேரத்தில் யாராலும் தோற்றுவிக்காத, அதே நேரத்திலே அந்தம் உடையதாக இந்த சரீரம் இருக்கிறது. அனாதி. தோற்றம் என்பது இரண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று நம்முடைய கற்பனையால் தோற்றுவிக்கப்படுகின்றவை, மற்றொன்று உண்மையிலேயே நிறைய பொருள்களை கொண்டு நம்மால் தோற்றுவிக்கப்படக்கூடிய பல வஸ்துக்களை ஒன்று சேர்த்து ஒரு தோற்றத்தை கொண்டு வந்தால் அப்போ அதுக்கு நாம் என்ன சொல்லலாம்? இந்த நாள் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு நாம அதுக்கு ஒரு நாள் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு நாம ஒரு காலம் கொடுக்கலாம். இந்த இடத்திலே தோன்றியது என்று சொல்லலாம், இந்த வடிவமாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே காரண சரீரம் என்பது யாராலும் தோற்றுவிக்கவில்லை என்றால் எப்பொழுது தோன்றியது என்று கேட்டால் இது வெறும் கற்பனையான ஒன்று. கற்பனையால் தோற்றுவிக்கப்பட்டிருப்பதை போல இருக்கிறதே தவிர உண்மையிலேயே அங்கே தோற்றம் என்பது இல்லை. ஆனால் நம்மால் கற்பனையாக ஒரு தோற்றமானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்பனையான தோற்றமானது எப்பொழுது தோன்றியது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? நானே தோற்றுவித்தேனா, என்னாலேயே தோற்றுவிக்கப்பட்டதா என்றால் அது கற்பனையான தோற்றம். இந்த கற்பனையான தோற்றம் எப்ப போகும்? அறிவு வந்தால். அனாதி. அப்ப 4 பார்த்திருக்கோம். ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம், நிர்விகல்பக ரூபம், அனிர்வாச்சிய, அனாதி. 5வது அவித்யாரூபம். அவித்யாரூபம். அவித்யாரூபம் என்றால் மாயா ரூபம். இது உண்மையிலேயே இல்லாத ஒன்று, இருப்பதை போல நமக்கு தெரிகின்றவை. மாயா ரூபம், அவித்யா ரூபம். வித்யா என்றால் அறிவு, அவித்யா என்றால் அறியாமை. அறியாமையினுடைய தன்மை படைத்தது, மாயை சுரூபமானது. அவித்யா ரூபம். இந்த அவித்யா ரூபமானது இல்லாத ஒன்று
யாரை சார்ந்து இருப்பதை போல தெரிகிறது என்றால் இது ஆத்மாவை சார்ந்து இருப்பதை போல தெரிகிறது. ஆத்மான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இந்த காரண சரீரம் என்பது இல்லை, மாயா என்பதும் இல்லை. நீங்க ஒரு பெரிய நாயை பார்க்கிறீர்கள் வீட்டு வாசல், பெரிய நாய், பயமுறுத்துகின்ற அளவில் இருக்கின்றது அந்த நாய். இப்ப இந்த நாய் என்பது என்னடா, வெறும் கல்லுதான். இப்ப நம்மால் அறிவு கண் கொண்டு பார்க்காத வரைக்கும் அங்க என்ன தெரிகிறது என்றால் கல் தெரியாமல் நாய் தெரிகிறது. இப்ப இந்த நாய் என்று சொல்லக்கூடிய அந்த தோற்றமானது அவித்யாரூபம், மாயாரூபம், இல்லாத ஒன்று. இப்ப இல்லாத ஒரு பொருளை நான் பார்க்க வேண்டுமானால் அங்கே இருக்கின்ற ஒரு பொருள் தேவை. கல்லை ஆதாரமாக கொண்டுதான் நான் அவித்யாரூபமாக இருக்கின்ற நாயை பார்க்கிறேன். நாய் உண்மையிலேயே இருக்காரா? இல்லை. அதனாலதான் அனாதின்னு பார்ப்போம். அது எப்போது தோன்றி, நாய் எப்போது தோன்றியது தெரியாது. யாரும் தோற்றுவிக்கப்பட்டதா, யாரும் தோற்றுவிக்கவில்லை. எப்போது அதற்கு முடிவு உண்டுடானா, இது நாய் அல்ல கல்லுதான் இருந்தால் முடிவு உண்டு. அப்போ அவித்யாரூபம் என்றால் உண்மையாக இருக்கின்ற கல்லிடத்திலே உண்மை அல்லாத நாயை நான் தோற்றுவித்து பார்ப்பதை போல ஆத்மாவாக இருக்கின்ற என்னிடத்திலே அனாத்மாவாக இருக்கின்ற இந்த காரண சரீரத்தை ஏற்றி வைத்து இருப்பதாக பாவித்து ஆத்மாவை என்ன பண்ணுகின்றேன், கல்லை மறைத்து நாயை பார்ப்பதை போல என்னை மறைத்து இந்த காரண சரீரம் தான் உண்மை என்று நான் இப்போது நினைத்துக் கொண்டேன். இல்லாத ஒரு வஸ்துவை இருப்பதாக நான் நினைக்கின்றேன். எப்பொழுது கல்லை மறைத்து நாயை பார்க்கிறோமோ அப்ப நாயை பார்த்த உடனே நமக்கு என்னெல்லாம் வருகிறது? பயம் வருகிறது, கோபம் வருகிறது, துக்கம் வருகிறது, அதை கண்டு ஓட ஆரம்பிக்கும். அதே போல ஆத்மாவை சார்ந்துதான் இந்த காரண சரீரம் இருக்கின்றது என்றால் இந்த காரண சரீரமானது ஆத்மாவை மறைத்து விட்டு என்ன பண்ணுகிறது? தான் உண்மையாக இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நம்மை கொண்டு போய் பலவந்தமாக சூக்ஷ்ம சரீரத்திலும் ஸ்தூல சரீரத்திலும் பந்தப்படுத்தி அதன் மூலமாக வெளி உலகத்திலே நம்மை வேலை செய்ய தூண்டி மீண்டும் மீண்டும் நாம் பந்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? அவித்யாரூபமாக இருக்கின்ற மாயை அல்லது காரண சரீரத்தை நான் என்று நினைக்கின்ற காரணம். சரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் நிர்விகல்பக ரூபம் அனிர்வாச்சியம் அநாதி அவித்யா ரூபம். கடைசியில சத் ஸ்வரூப அஜ்ஞானம். இந்த காரண சரீரமானது அதனுடைய உண்மையான தோஷம் என்ன, அதனுடைய உண்மையான சுரூபம் என்ன என்றால் சத் ஸ்வரூப ஞானம், உண்மையை பற்றின அறியாமை. சத் என்றால் உண்மை, சத் ஸ்வரூபம் என்றால் உண்மை வடிவத்தை பற்றின அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்றால் ஞானம் இல்லா தன்மை, அறியாமை. உண்மையை பற்றின அறியாமை நம்முடைய சொரூபமாக இப்பொழுது இருக்கிறது. காரண சரீரத்தினுடைய சொரூபம் உண்மையை பற்றி, நம்மை பற்றின அறியாமையோடு நாம் இருக்கிறோம். நம்மை பற்றின அறியாமைதான் சூக்ஷ்ம சரீரத்திலும் தொடர்கிறது. நம்மை பற்றின அறியாமைதான் ஸ்தூல சரீரத்திலும் தொடர்கிறது. அதனால்தான் நம்மை பற்றின அறியாமையோடு நாம் வந்திருக்கிறதுனாலதான்
நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும். நான் யார், என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை அடைவதற்குண்டான அறிவு எது, எங்கே அது கிடைக்கும், அதற்குண்டான தகுதி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் சத் ஸ்வரூப அஜ்ஞானம், நம்மை பற்றின அறியாமை. நம்மை பற்றின அறியாமை நம்மை தெரிந்து கொள்ள விடாமல் இந்த காரண சரீரமான தடுத்து வைத்திருக்கிறது. எவ்வளவு எவ்வளவு ஆழமா நம்ம சிந்திக்க தூண்டுகிறார் பாருங்க. அனாத்மாவாக இருக்கின்றவை அனைத்தையும் நம்மிடத்தை ஏற்றி வைத்து இதுதான் நான் என்று நினைத்துக் கொண்டு வாழ். நான் எப்பேற்பட்டவன்? பூர்ண ஞானஸ்வரூபமானவன், ஆனந்த ஸ்வரூபமானவன். ஆனா இப்ப நமக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? சத்ஸ்வரூப அஜ்ஞானம், உண்மையை பற்றின அறியாமை என்றால், உண்மையை பற்றின அறியாமை காரண சரீரத்திலே இருக்கிறது என்றால் அது என்னுடைய சொரூபம் அல்ல. என்னுடைய சொரூபம் சத் ஸ்வரூப ஞானம் உடையவன் நான், உண்மையை பற்றின அறிவு உடையவன் நான். அது தெரியாமல் காரண சரீரத்தினுடைய தர்மத்தை கொண்டு போய் என்னிடத்தை ஏற்றி வைத்து நான் அஜ்ஞானி, அறியாமை உடையவன், பந்தப்பட்டவன் என்று நாம் நம்மை தவறாக நினைத்துக் கொண்டு வா. சத்ஸ்வரூப அஜ்ஞானம், இந்த சத்ஸ்வரூப அஜ்ஞானம் தான் என்ன பண்ணுகிறது? நம்மிடத்தில் இரண்டு விதமான தடையை கொண்டு வருகிறது. முதல் தடை நம்மை மறைத்தல், உண்மையை மறைத்தல். உண்மையை மறைத்தோடு மட்டுமல்லாமல் என்ன பண்ணுகிறது? இரண்டாவது ஒரு தோஷத்தை கொண்டு வருகிறது. நம்மை விக்ஷேப சக்தியின் மூலமாக, முதல்ல ஆவரணம் உண்மையை மறைத்தல், திரையை போட்டு மறைத்தல். இரண்டாவது நம்மை தவறாக புரிந்து கொள்ள வைத்து விக்ஷேப சக்தியின் மூலமாக வெளி உலகத்திலே கொண்டு தள்ளி நம்மை பந்தப்பட வைக்கின்றது. இந்த ஆறு ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம், நிர்விகல்பக ரூபம், அனிர்வாச்சிய அநாதி அவித்யா ரூபம், சத் ஸ்வரூப அஜ்ஞானம். இந்த ஆறும் கொண்டது எதுவோ, யத் அஸ்தி, எது ஒன்று இருக்கின்றதோ, தத் காரண சரீரம், அதுதான் காரண சரீரம் என்று சொல்லப்படுகிறது. நான் இங்க நிறுத்திக்கிறேன். இந்த காரண சரீரமானது உங்களுக்கு புரிந்திருக்கலாம் அல்லது புரியாமல் போகலாம். புரிந்தால் ரொம்ப நல்லது, புரியலன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போது நீங்கள் கேட்கலாம். 10 நிமிட நேரம் இருக்கிறது. இந்த காரண சரீரத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியான விளக்கம் தேவைப்பட்டால் நான் கொடுக்கின்றேன். அதற்காக நிறுத்திக் கொள்கிறேன். காரணம், இந்த காரண சரீரம் புரியும். இது புரியறதுக்கு ரொம்ப 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 நாள் எடுக்கும். நிறைய கேட்கதான் புரியும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமா புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள், பதில் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஹரிஓம் சுவாமிஜி, அனீஷ் பேசலாம். எஸ். ஹலோ சுவாமிஜி, என்னோட சந்தேகம் வந்து இந்த அனாதின்ற அந்த ஒரு குணத்தை பத்தி தான். சோ அது வந்து ஆரம்பம் இல்லாதது, பிகினிங் லெசன் சொன்னீங்க கரெக்டா? ஆனா அதுக்கு முடிவு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் காரண சரீரம் வந்து எனக்கு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அனாதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது என்றால், துவக்கம் என்று வந்து வைத்துக் கொள்ளும். ஒரு பொருள் துவக்கப்படுகிறது என்றால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். இந்த காரணத்தினால துவங்கியது. உதாரணத்துக்கு ஒரு பானை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பானை தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான வடிவத்தோட கூடிய, இந்த மாதிரியான பயன்பாடோட கூடிய ஒரு பானை தேவைப்படுகிறது அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு விளைவு இருக்கிறது. அதனாலே ஒரு காரணம்
இந்த காரணத்துக்காக இந்த பானை செய்யப்படுகிறது. அப்போ அந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பானை செய்யப்படுகிறது. இப்ப காரண சரீரத்திற்கு என்ன காரணம் இருக்கு? அது தோன்றுவதற்கு என்ன காரணம்? இந்த ரெண்டு சரீரம் வரணும் அப்படின்னு காரணமா என்றால் இல்லை. இந்த ரெண்டு சரீரத்தின் மூலமாகத்தான் வெளி உலகத்தை போய் வியாபாரம் பண்ண வேண்டும் என்று சொல்ல வேண்டாம், இல்லை. அது தோன்ற வேண்டிய அவசியம் எந்த காரணமும் இல்லை. இந்த காரணத்துக்காகத்தான் நான் தோன்றுகிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அடுத்த கேள்வி வரும், எதற்காக இந்த காரணம் வந்ததுன்னு. ஒரு விவஸ்தையே இல்லை, எதற்காக இது தோன்றியது என்று தெரியாது, எப்போது தோன்றியதுன்னு தெரியாது, என்ன காரணத்துக்காக தோன்றியதுன்னு தெரியாது. உண்மையிலேயே அது தோன்றியிருந்தது என்று சொன்னால் இந்த காரணத்துக்காக தோன்றியதுன்னு சொல்லலாம். ஆனா நாம என்ன பார்க்கிறோம் உலகத்துல, ஒருவேளை இது இந்த காரணத்துக்காக நான் வந்திருக்கிறேன் என்றால் நம்ம உறங்கவே கூடாது, திரும்ப திரும்ப அதே காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆனா நான் என்ன பார்க்கிறோம், எனக்கு இது வேண்டாம், நான் விட்டுட்டு போறேன், தூங்க போறேன்னு சொல்லிட்டு. அப்ப அதுல என்ன தெரிகிறது, இவை அனைத்தும் ஒரு விவஸ்தை இல்லாத ஒரு 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 எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு காட்சியை பார்க்கணும். அப்போ இந்த விவஸ்தையே இல்லாத ஒரு பொருளை நாம் உண்மை நினைச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, தொடர்ந்து நாம் வந்து வந்தப்போம். இது விவஸ்தையே இல்லை, இதற்கு உண்மையிலே இருப்புத்தன்மை கிடையாது, இது அனாது, இதுக்கு உண்மையிலே தோற்றமே கிடையாது, யாரும் தோற்றுவிக்கவில்லை அப்படின்னு புரிந்து கொண்டாதான் நம்ம இந்த கற்பனையான தோற்றத்தை வெளியில வருவோமே தவிர, இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா, இந்த அடிப்படையான இந்த அனாதிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா, மீண்டும் மீண்டும் நாம் கர்த்தாவாக இருந்து கொண்டு பந்தப்படுவதற்கு நாம் தயாராக. புரிஞ்சுதா? புரிஞ்சது சுவாமிஜி. இன்னும் புரியாத ஒரே ஒரு வேர்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி வாசனை அப்படின்ற ஒரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. சோ அதை நான் எப்படி அதை பத்தி நீங்க பின்னாடி சொல்றதா சொன்னீங்க. அதை நான் எப்படி அந்த டைம்ல புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம பண்ண பூர்வ ஜென்மத்து பாவ புண்ணிய அந்த மெமரிஸ், இதெல்லாம் அந்த வாசனை, அதுதான் நான் வந்து காரண சரீரம், அங்கதான் அது போய் ஸ்டோர் ஆகும். அது மூலியமா தான் நம்மளோட செயல்பாடுகளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி. சோ இந்த வாசனை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது மூலியமா தான் நம்ம வந்து அதுதான் அந்த கர்ம வினை அப்படின்ற அந்த மூணையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா. நீங்க சொன்னதுதான். அடுத்த கொஸ்டின். காரண சரீரத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள்? சுவாமிஜி, என் பேர் ஆனந்த். என்னோட கொஸ்டின் என்னன்னா, மிச்ச 2 சரீரமும் வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அதை நம்மளால வந்து we can feel it and we can understand it. ஆனா இந்த காரண சரீரம் வந்து இப்படி அதை பத்தி எப்ப தோன்றிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதை பத்தி டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு சரீரம் இருக்கு அப்படின்னு எப்படி வந்து மகான்லாம் உணர்ந்தா? இது வந்து இதுக்கு வந்து முதல் இது வந்து சாஸ்திரம் தான் சொல்றது. இப்படி நமக்கு பிரமாணமே சாஸ்திரம் தான். நமக்கு சாஸ்திரம் துணை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சரீரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுல தர்மம் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நமக்கு முழுக்க யாரு இதுக்கு துணையா இருக்க முடியும்னா சாஸ்திரம் தான். சரி, ஒண்ணு, சாஸ்திரத்துக்கு வந்து இந்த அறிவை கொடுத்தது யாரு அப்படின்னா, சாஸ்திரம் வந்து யாரோ தோற்றுவிச்சது இல்லை, ரிஷிகள் தான் வந்து மந்திர திரஷ்டான்னு பார்க்கணும். தன்னுடைய அனுபவத்துல இதை உணர்றாங்க. அனுபவத்துல உணர்ந்ததுதான் அவங்க வந்து வேதமா போறாங்க. அந்த அறிவை வந்து நாம நம்மளுடைய அனுபவத்துல கொண்டு வந்து பார்க்கும்போது நமக்கு அது புரியும். சோ இப்படித்தான் இதை நாம எடுத்துன்னு போக முடியுமே தவிர, எப்படி அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தை அவங்க வந்து உணர்றாங்க.
இதுதான் இதுக்கு காரணமா இருக்கு, இதுதான் அது காரணமா இருக்கு. ரெண்டு சரீரத்துக்கு காரணமா ஒரு சரீரம் இருந்தாகணும், காரண சரீரம் இருந்தாகணும். உண்மையிலேயே அது இல்லாத ஒண்ணுதான், இருப்பதை போல நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிஞ்சதனுடைய வெளிப்பாடு நமக்கு அது சாஸ்திரமா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.